நீங்கள் அவருக்கு கீழே ஒரு அடிமையாக வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பல்வேறு ஷோஸ் வந்து வரும். அவங்க சொல்கிற மாதிரி கேட்டு நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கே வந்து புத்திமதி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இதற்கு வந்து பிரியங்கா தரப்புல வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா இது 2 பேருக்கும் இடைப்பட்ட சண்டை. அவங்க வந்து எதனால் வந்து இது பொதுவெளிக்கு வந்துச்சுன்னா அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க மணிமேகலை. ஸோ அதனால் வந்து அதை பற்றி நம்ம வந்து மெயினாக பார்க்குறோம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னா வந்து அவரவருக்குன்னு ஒரு ஓன் டேலண்ட் இருக்குது. நம்ம வந்து இன்னொருத்தர் இன்ஸ்பயர் ஆகி நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இருந்தாலுமே அவரவருக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குது. கடைசியுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ரஜினிகாந்தை முன் வச்சு அடுத்தடுத்த ஆக்ட்ரஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரஜினிகாந்த் மாதிரி அவங்க 1-2 சீனில் நடிச்சு காட்டலாம் அந்த படத்தில். ஆனால் வந்து ரஜினிகாந்த் மாதிரியே வாய்ஸ் டோன் எடுக்கிறது, அவர் மாதிரியே ஒரு இது பண்ணுறது, அவர் மாதிரியே ஃபைட் பண்ணுறது, அவர் மாதிரியே ஸ்டைல் பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டு இருந்தால் எத்தனை ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு வருவாங்க. அவங்க இதே மாதிரியே மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அருண்மணி டிஆர்ஜி சேனலை சப்ஸ்கிரைப்